நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ப்ளீஸ் டு இட். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சூப்பரா இருக்கு, ப்ளீஸ் டு இட். இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ யோசிக்கூடாது. ப்ளீஸ் அவங்க கேரக்டருக்கு நம்ம யோசிக்கணும்டா. அவங்க கேரக்டருக்கு நம்ம யோசிக்கணும்டா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. சீசன்ல எப்பயோ பத்திக்கும் கப்பு நோக்கி. இந்த சீசன்ல யாருக்குமே அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 91 எபிசோட் 92 ஓட ரிவ்யூ தான். எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியவே மாட்டேது. என்னன்னா, ஃப்ரைடே எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது பார்வதி அண்ட் கமருதீன் ரெண்டு பேருமா சேர்ந்து சாண்ட்ராவை எத்தி மிதிச்சு வெளியே தள்ளி அவங்க மெடிக்கல் ரூமுக்கு போய் அதுக்கப்புறம் இவங்க பண்ண பிஹேவியர்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியா முழுக்க அம்புட்டு பேருமே உங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நார்மல் ஆடியன்ஸ்ல இருந்து பிக் பாஸ் உடைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரைக்கும் கழுவி ஊத்தாத ஆளே கிடையாதுன்ற மாதிரி எல்லாருமே ஒன்று வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டோரி போட்டிருந்தாங்க, இல்லைன்னா ட்வீட் போட்டிருந்தாங்கன்னு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. இதில் எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி சாரையும் விஜய் டிவியும் மென்ஷன் பண்ணி வேற வந்து போஸ்ட்லாம் வேற போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு விஜய் டிவியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. பண்டிகையை கொண்டாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி 50 பேரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்போ சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க, எதுக்குடா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா டிஆர்பிக்காக இந்த வேலையை பார்த்துட்டாங்கன்றாங்க. டிஆர்பிக்காகவா என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் பராசக்தி, இது ரெண்டுக்கு நடுவில் எப்படி டிஆர்பியை வந்து ஏத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தாங்களாமா. இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தாதான் மற்ற சேனலுடைய டிஆர்பி எல்லாம் அடிச்சு நவுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டை கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ஆடாக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா இந்த பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ் நாங்க பார்வதிக்காக நியாயம் கேட்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல பார்வதி மாதிரியே நியாயத்தை அநியாயமா கேட்கறாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசனை கொண்டு வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தலட்டாஸ்ல சபரி வந்து பார்வதி கண்ணில் அடிச்சு பார்வதி கண்ணெல்லாம் வீங்கி கிடந்தாங்க இல்லையா, அப்ப ஏன்டா சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல, இப்ப ஏன்டா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களே இந்த கேள்வியை தெரிஞ்சுதான் கேட்கிறாங்களா இல்லையான்றது சத்தியமா புரியவே மாட்டேது. அப்ப சபரி அடிச்சது தெரியாம பட்டுச்சு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். குறும்போடம் போட்டு பார்த்தா கூட அவன் வேணும்னே அடிச்சா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வம்பிழுத்து நல்ல வாயை புடுங்கி அதுக்கப்புறம் பேச முடியாம எத்தி மிதிச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? இதுவும் ஒண்ணா? எப்படிடா நியாயம் கேக்குறீங்க? தப்பு பாரு. சரி, இவங்க வழிக்கே வருவோமே. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ரெண்டு சேனலுடைய டிஆர்பியை அடிச்சு நவுத்தணுன்றதுக்காக தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இல்லை ஓகே தான். ஆனா விஜய் டிவி உண்மையிலேயே அந்த ரெண்டு டிஆர்பியை விட நம்ம அதிகமாக வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா ரெட் கார்டு கொடுக்காம கூட விட்டுருக்கலாம். ஏன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மொத்த சோசியல் மீடியாவும் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது கொடுக்கலன்னு வைங்களேன், நேற்று வாங்கின டிஆர்பியை விட பல மடங்கு டிஆர்பி இன்னுமே அதிகமாக இருக்கும். அது பயங்கர நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும். விஜய் டிவி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தால் ஆரம்பிக்கவே செஞ்சாங்க. அதுக்காக தான் இந்த வாட்டர்மெலான் ஸ்டார், அப்புறம் வந்து இந்த அகோரி கலையரசன், அரோரா சிங்க்லர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த சீசனுக்குள்ளேயே கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலியமா பயங்கரமான டிஆர்பி வரும். அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அது மூலியமா ஷோ வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாமே. ரெட் கார்டு கொடுத்து தான் டிஆர்பி ஏத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் பண்ணாத விஷயத்தை பண்ண மாதிரி கிரியேட் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு முழுசாவே டெலிகாஸ்டும் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதை மீறி எப்படா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இந்த சீசனோட பெஸ்ட் எவர் கண்டஸ்டன்ட், ஓகேவா? அப்படி பார்த்தா ரெட் கார்டு எத்தனை பேர் கொடுத்துருக்கணும் இந்த சீசன்ல? கலங்காம வெடிவாங்க. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது? எனக்கு பர்சனலா இந்த விஷயத்துல எங்க இடிச்சிச்சின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நார்மலா இருக்கிற வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது கூட பரவாயில்ல, ஓவர் அப்படிங்கிற மாதிரி போகும்போது தான் இந்த அளவுக்குலாம் தேவையா, ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கீழே தள்ளி விட்டாங்க, பேனிக் அட்டாக் வந்துச்சு, மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் நார்மலா தான் இருந்தீங்க, வினோத் அடிச்ச காமெடிக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. திடீர்னு கமருதீனை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லைட்டா பயம் வந்துருச்சு போலன்னு சொல்லி பார்த்தா பார்வதி பார்த்து ஓடி போய் ரெஸ்ட் ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பார்வதி போயிட்டாளா
விட்டலா அவங்க இல்ல என்னம்மா கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க, எதுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க சாரி கேட்டு போலான்னு வரும்போது கூட கதறாங்க. சரி ஓகே, இன் கேஸ் வந்து விஜய் சேதுபதி 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கல, அவங்க வந்து ஷோல கன்டினியூ பண்ண போறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சாண்ட்ரா ஷோ விட்டு போயிருவாங்களா? ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல சில கேம்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, இந்த பேட்ச் குத்துங்க, இந்த இதை கொண்டு போய் அவங்க கையில கொடுங்கன்னு, அந்த மாதிரி கொடுக்க வரும்போது கூட குடுக்குன்னு ஒரு பேர் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிப்பாங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் வச்சு எப்படி ஷோ நடத்த முடியும் ஒரு கேள்வி வருமா இல்லையா? இவங்க 2 பேரும் வெளியே போனதுனால மட்டும்தான் சாண்ட்ரா இந்த ஷோல சர்வைவ் பண்ணிட்டாங்களா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் வருதுல. ஒரு பக்கம் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் பண்ணது தப்பான்னு சொல்லி கேட்டா 100% இல்ல 200% அவங்க பண்ணது வந்து தப்பு தான். அதுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100% இல்ல 200% ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்து. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பண்ணது பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளியே ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது 100% இல்ல 200% அவங்க பண்ணது வந்து முழுக்க முழுக்க நடிப்பு மாதிரி தான் தோணுச்சு. வேண்டாம். சரி ரைட், இப்போ சோசியல் மீடியால இந்த விஷயம் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி கொஞ்சம் பேசிடலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை பத்தி பேசினேன். சரி ரைட், இப்போ வாங்க நம்ம எபிசோட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் உள்ள வந்த உடனே நியூ இயர் பத்தி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாப்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நியூ இயர் சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரா உள்ள போனாப்ல உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா அதை கேட்க போறது கிடையாது. இந்த வீட்டில் மற்ற 2 பேர் இந்த ரெசல்யூஷனை எடுத்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இவர்கள் இந்த மாதிரியான ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஃபர்ஸ்டா சபரி வந்து வினோத் வந்து கோவத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும், அதே மாதிரி சாண்ட்ரா வந்து அவங்களுடைய எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா இந்த வீட்டில் சாண்ட்ராவுடைய எமோஷனுக்கு மட்டும் தான் ஒரு கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்குல்ல, அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண் கூட பார்த்துருக்காங்களா இல்லையா, அதனால தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எமோஷனாலா ரொம்ப எமோஷனா இருந்து அதுவே அவங்களுக்கு வந்து நெகட்டிவா போயிருமோ. அந்த அடுத்த அரோரா வந்து வினோத் கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திவ்யாவுமே கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு கியூட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்த சாண்ட்ராலாம் வந்து சபரி கல்யாணம் பண்ணிக்கணும், அரோரா வந்து நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நினைச்சது தான், இந்த பார்வதியும் கமருதீனும் வீட்டில் இருக்கும்போது டிஆர்பி நல்லா இருக்கும், கண்டென்ட் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி எவனுமே மாறி மாறி உண்மையான குறைகளை சொல்லிக்கவே மாட்டாங்க. அரோராவுக்கு அவங்க நிறைய நடிக்கணும். அந்த அடுத்த விக்ரம் வந்து சுபிக்ஷா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறா, உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறா. இந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாம ஒரு வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்ல. அந்த அடுத்த வினோத்துக்கு வந்து என்ன சொன்னார்னா, இவரை வந்து தப்பா போர்ட்ரே பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயம் அவருக்குலாம் அதிகமா இருக்குது, அவரை தவிர்த்து வேற யாராலையுமே தப்பாலாம் போர்ட்ரே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை வந்து விஜய் சேதுபதியுமே கரெக்டா சொன்னாப்ல, இது ஒரு நல்ல அட்வைஸ் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம வினோத் வந்து விக்ரமுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றாப்ல. அவரை தவிர்த்து அவரை தப்பா போற்றே பண்ணிட முடியாதுன்ற இது உங்களுக்கு ரொம்ப தேவையானது. அந்த அடுத்த திவ்யா வந்து சாண்ட்ரா அரோரா 2 பேருமே ஒரே ரெசல்யூஷன் தான் எடுக்கணும், அவங்களே டிஃபென்ஸ் பண்ணிக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கார் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து பயந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சு, இன்னொரு பக்கம் அரோரா வந்து பயந்து அழுதுகிட்டே இருந்தாங்க இல்லையா, அதை வச்சு சொல்றாங்க 2 பேரும் என்னவா இருந்தாலும் அவங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த சுபிக்ஷா வந்து வினோத் அரோராக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் இவங்களுமே வந்து சொன்னாங்க. வினோத் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அரோரா வந்து பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கடைசியா வினோத் பாத்தீங்கன்னா அரோரா பேரை வந்து சொன்னாப்ல. அரோரா வந்து யாரா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் வந்து நம்பிடுவாங்க, அது நல்ல விஷயம் தான், பட் ஒரு கடத்துல அவங்களுக்கு அதுவே பேக் ஃபயர் ஆகும், அதனால அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வந்து உடனே நம்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் வந்து சபரிக்கு வந்து எல்லார் பேச்சையும் கேட்கிறாப்ல, அதே மாதிரி வீட்டு பேச்சையும் கேட்டு கொஞ்சம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எதாவது சபரிக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க போலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் அவங்க இஷ்டம், அதெல்லாம் நம்ம தலையிட வேணாம், அது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கல்யாணம் பண்றது அவருடைய இஷ்டம். சோன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே நான் எல்லாரையும் பத்தி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஆரம்பிச்சாப்ல. ஃபர்ஸ்ட் வந்து யாருமே வந்து விக்ரம் பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை, அதனால விக்ரம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. விக்ரமை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா சிச்சுவேஷனையும் நல்லா தான் ஹேண்டில் பண்றீங்க, பட் உங்களுக்கு நீங்களே ஒரு பார்டரை போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பார்டரை ஒட்டைக்கிறதுக்கு பயப்படுறீங்க, அந்த பார்டரை ஒட்டச்சி வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பட் அது என்ன பார்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நமக்கு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அடுத்த சபரிக்கு வந்து ரொம்ப ஓப்பனாவே கரெக்டாவே சொன்ன மாதிரி இருந்துச்சு, எல்லாருடைய குட் புக்ஸ்ல இருக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எல்லாரும் குட் புக்ஸ்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா சபரி வந்து மெயினா அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கத்தான் செஞ்சிச்சு. யாருக்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்க வேணாம், எல்லாரோடையுமே குட் புக்ஸ்ல இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த மனுஷன் இருந்ததுனால தான் பெருசா வெளியே தெரியாம போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணாப்ல. நல்லவங்கிறது நிரூபிக்கிறது இல்ல, அது நடந்துக்கிறது. நீங்க நடந்துக்கோங்க, அவர் நம்புறது நம்பாத அவருடைய இஷ்டம். அடுத்த வினோத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, உங்க நண்பர்களுக்காக நிக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான், பட் உங்க வளர்ச்சி பத்தின அக்கறை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வேணும், உங்க சீட்டு உங்களுக்கு மட்டும் தான், அதை யாராலையுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சிம்மாசனத்தை ஒரு பயலும் தூக்கிட்டு போக முடியாது,
That's made for you. அண்ட் அடுத்த சாண்ட்ரா கிட்ட ஃபர்ஸ்ட் வீக் ஒரு சாண்ட்ரா பார்த்தேன்ல, அந்த சாண்ட்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எங்களுக்கும் பிடிச்ச சாண்ட்ரா அதுவாக தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த 1 வீக் வந்து சாண்ட்ரா பயங்கர போல்டா இருந்தாங்க. கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் கூட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல வந்துட்டு குறும்படம்லாம் போட்டு காமிச்சாங்க. அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் இருந்துச்சு. ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கடா, பிரச்சனை விட பெட்டரான ஒரு கண்டஸ்டன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. பட் எப்போ வந்து அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நடிப்பு அரக்கியா களத்துல இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்குனாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு டவுன்ஃபால் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் அதே நடிப்பு அரக்கியை வச்சு தான் கன்னியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வர விஜய் சேதுபதி நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இன்னுமா விளங்கிடும். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, ப்ளீஸ் டு இட். அந்த அடுத்த அரோராக்கு வந்து அட்டென்ஷன் டொபோமைன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அந்த டொபோமைன் அப்படின்னா அது என்னன்றது எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. நானும் கூகுள்லாம் போட்டு சர்ச் பண்ணேன், அப்படி ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டேது. ஒருவேளை அட்டென்ஷன் சீக் பண்றீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்ல வந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற ஆடியன்ஸும் மேபி அதை தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா, புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களான்னு சொல்லி கேட்டா ரொமான்டிக் புக்லாம் படிப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் ரொமான்டிக் தானே விளங்கிடுன்ற மாதிரி இருந்தா, ஆமாங்க இந்த வயசுல அதை படிக்காம வேற எதை படிக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு இந்த மேடம் அப்படி சொல்லுங்க சார், நல்லா உறக்க சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்ல நல்ல கான்வர்சேஷன் அருமையா இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற வந்துட்டு நல்லா அழகா இருக்கீங்க, அந்த அழகை வச்சு கொஞ்சம் கெத்தா இருங்களேன், மறுபடியும் இந்த அட்டென்ஷன் டெப்போமைன் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அட்டென்ஷன் டெப்போமைன்னா என்னன்னு தெரியலையே. வழக்கமா இவர் தான் இங்கிலீஷ்ல பேசாதீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லுவார். இப்போ இவரே அட்டென்ஷன் டொப்போமைன் இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அட்டென்ஷன் டோபமைன்லாம் தேவையில்லை, அந்த அளவோட கெத்தோட சுத்துங்க. அந்த அடுத்த சுபிக்ஷாக்லாம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சாப்ல. இந்த பிக் பாஸ் வீட்ல சர்வே பண்றதுக்கு மென்டலா பிசிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், உன இங்கன்னு கிடையாது, எங்க போய் விட்டாலும் நீ பயங்கரமா சர்வை பண்ணிடுவேன்னு தெரியுது, பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி கடைசில தான் வந்து அந்த விஷயத்தை வந்து சொன்னாப்ல. ஸோ சுபிக்ஷாக்கு என்னடா இது, யாருக்குமே இவ்வளவு தூரம் பாராட்டலாம் இல்லையே, நம்மள பயங்கரமா பாராட்டுறாரு, இந்த பாராட்டை எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்றதா இல்ல ஒரு பாராட்டுறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு தான் கடைசி நாள் மாதிரி தோடுதுன்னு சொல்லிட்டு அந்த புள்ள அப்பவே புரிஞ்சுக்கிச்சு. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ சுபிக்ஷா. அந்த கடைசியா திவ்யா கிட்ட வந்தாப்ல. இந்த வீட்டில் கூடிய மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட பலவிதமான அட்வைஸ் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் திவ்யான்னு வரும்போது மட்டும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க பேசுறது கொஞ்சம் காது கொடுத்தான் கேளேமா அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா அது ஹவுஸ்மேட் சொல்லி பார்த்தாங்க, ஒரு பக்கம் ஹோஸ்ட்னு சொல்லி பார்த்தாப்ல, அவங்க வீட்டில இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க பாருங்க, அவங்களுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இப்போ அகைன் விஜய் சேதுபதியுமே நல்ல ஆர்குமெண்ட்லாம் பண்றீங்க, பட் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு அதுக்கப்புறமா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷோர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க. இருக்க போற 2 வாரத்திலேயே அதை ஃபாலோ பண்றாங்களான்னு நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இருந்து நின்று நிதானமா கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அந்த விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே சுபிக்ஷா வந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டாங்க, பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சபரி அண்ட் விக்ரம் 2 பேரும் போட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா கடைசியா சுபிக்ஷா சொன்னாங்க பாருங்க, எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. போன வாரம் இப்படி தான் கனியை பார்த்து ப்ரௌட் ஆஃப் யூ சொன்னாரு, கனியை அமுச்சு விட்டாங்க. இப்போ என்ன பார்த்து அதே வார்த்தையை சொல்லிருக்காங்க, என்ன அமுச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் பிரேக் முடிச்சு விஜய் சேதுபதி இன்னொரு கேள்வியோட வந்தாப்ல. அதாவது இத்தனை வாரத்துல இவங்க வந்து மத்தவங்களுக்கு அதிகமான கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் மத்தவங்க சொன்ன கருத்தை கேட்டு இவங்க எதையுமே மாத்திக்கவே மாட்டாங்க அப்படின்னா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா விக்ரம் இருந்துச்சு, நம்ம திவ்யா பேரை தான் வந்து சொன்னாப்ல. அதாவது ஆரம்பத்துல இருந்து அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் நம்ம ஒரு சொன்னா அதை கேட்கவும் மாட்டாங்க, அண்ட் அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம்னு முடிவு பண்ணாலும் சுத்தல விட்டுட்டே இருப்பாங்க சார், அதை கடைசி வரைக்கும் மாத்திக்கவே மாட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் மறுபடியும் அதை தான் ரெஜிஸ்டர் பண்ணாப்ல. அந்த அடுத்த வினோத்தும் அதே மாதிரி தான், நம்ம எவ்வளவுதான் பொறுமையா சொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த மனுஷன் கோவப்படுறாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சோ நான் திவ்யாவும் கானா வினோத்தும் சொல்வேன் சார். அண்ட் ஒரு பக்கம் எப்படி விக்ரம் வந்து திவ்யா பேரை சொல்றாரோ அதே மாதிரி திவ்யா வந்து இப்ப விக்ரம் பேரை வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க சொன்ன ரீசனும் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. அது விக்ரம் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல வந்து எல்லா விதமான எமோஷனையும் அந்த மனுஷன் மட்டும் தான் காட்டலாம், அப்படி காமிச்சாருன்னா அது சரி, அதே எமோஷனை மத்தவங்க யாராச்சும் இந்த வீட்டுல காமிச்சாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதாவது அவர் கோவப்பட்டா அது சரியா, மத்தவங்க கோவப்பட்டா அது தப்பு, இவர் அழுதா அது சரியா, மத்தவங்க அழுதா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இந்த வீட்டுல காட்டாத எமோஷன்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல பல வெரைட்டியான எமோஷன்ஸ்லாம் காட்டுவார் இல்லையா. பட் அவர் காமிச்சிட்டு அதே விஷயத்தை வந்து மத்தவங்க காட்டும் போது அது நடிப்பு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் கமெண்ட்ஸ்லாம் அடிப்பார் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வேற யாருக்குள்ள பிரச்சனை வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தா திவ்யா அண்ட் விக்ரம் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பிரச்சனை வரதுக்கே வாய்ப்பு இருக்கு போல. மத்தவங்க
அவங்க கோவப்பட்டா தப்பு, ஆனா அவரு கோவப்படலாம். அந்த அடுத்த சபரியுமே திவ்யா வந்து விக்கல்ஸ் விக்ரம் மேல சொன்ன அதே விஷயத்தை தான் சபரியுமே சொன்னாப்ல. மத்தவங்கள வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் சொல்லுவான், ஆனா அவனே கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் ஈவன் திவ்யாவும் அதே மாதிரி தான், மத்தவங்கள எமோஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அவங்களே எமோஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இடத்துல பொறுமையா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அடுத்த சாண்ட்ரா அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேருமே திவ்யா அண்ட் வினோத் ரெண்டு பேர் தான் சொன்னாங்க. திவ்யா பொறுத்த வரைக்கும் எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் சொல்ல போனா அந்த மனுஷனுமே காது கொடுத்து கேட்க மாட்டாப்ல, இல்ல நம்ம சொல்ல வரதே புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த டாபிக்கே திவ்யாவும் வினோத்துக்காக தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர் தான் சொன்னாங்க. அண்ட் அடுத்து அரோரா இருந்துச்சு, வினோத் வந்து நிறைய பொய் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து அந்த மனுஷன் போட்ட பிளானை வந்து சுபிக்ஷா மேல மாத்தி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் இருந்துச்சு, இல்ல சார் அந்த பிளானை சொன்னதே சுபிக்ஷா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்றாப்ல, இன்னொரு பக்கம் சுபிக்ஷா இருந்துச்சு, இல்ல சார் அது சொன்னது வந்து வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க. அத சொன்னதே ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா. இந்த ஐடியா வந்து கொண்டு கொடுத்ததே வினோத்தனா தான். இதெல்லாம் கேட்டு விஜய் சேது சரி ஓகே யார் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து சொல்ல போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் விட்டாப்ல. அரோரா வந்து த்ரோயிங் அண்டர் தி பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாங்களா, இந்த சீசன்ல தான் அந்த த்ரோயிங் அண்டர் தி பஸ்ன்ற வார்த்தையவே நான் கேட்கிறேன். ஆக்சுவலி இது மாதிரி இருக்கு காலவாரி விடுவாங்கன்றதெல்லாம் கேட்டிருக்கேன், பட் பஸ் கடியில் இருந்தது இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு இந்த சீசன் வந்தாங்க த்ரோயிங் அண்டர் பஸ்னா என்ன தெரியும். ஃபைனலா இந்த பிரச்சனையை பத்தி என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் கேட்கும்போது, இல்ல சார் எல்லா பிரச்சனையும் தூக்கி என் மேல போட பார்த்தாங்க, நான் வந்து சுபிக்ஷா மேல போட்டு விட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாப்ல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை டீல்ல விட்டுட்டு இந்த மனுஷன் எங்க வந்துட்டாருன்னா, நான் கூட நினைச்சேன் ஒரு 4-5 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தனித்தனியா ஆடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனா கடைசி வரைக்கும் அப்படிதான் ஆடிட்டு இருந்தீங்க, இது யார் போட்ட பிளான் சொல்லி கேட்கும்போது விக்ரம் நான் தான் சார், தெரியும் இந்த மாதிரி மாஸ்டர் பிளான்லாம் விக்ரம் தான் போடுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. யாரோட மாஸ்டர் பிளான் இது? அண்ணன் தான் இந்த மாதிரி பிளான்லாம் போடுது. நான் கூட நினைச்சேன் இந்த கில்லர் காயின் டாஸ்க் இவங்க ஆடின ஃபார்மட்டே முதல்ல தப்பா இருந்துச்சு, குரூப்பிசம்லாம் வேற பண்ணியிருந்தாங்க, விக்கல்ஸ் விக்ரம் தான் பிளானை போட்டார் அப்படின்னா எதுக்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம்லாம் நிக்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மனுஷன் அதெல்லாம் விட்டுட்டாப்ல. ஏன்னா பிக் பாஸ் கூட சொல்லியிருப்பாப்ல இந்த டாஸ்க்கை வந்து எல்லாரும் தனித்தனியா ஆடுங்க, டிக்கெட் ஃபினால எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறி ஏன் குரூப்பா ஆடுனீங்கன்னு சொல்லி கேட்டுக்கலாம். விக்கல்ஸ் விக்ரம் சொன்னாருன்னா உங்களுக்குலாம் புத்தி எங்க போச்சுன்னு சொல்லி கேட்டுக்கலாம். இந்த டாஸ்க்கே ஓடி ஆடி ஆட வேண்டிய டாஸ்க் ஆச்சு, எதுக்கு எல்லாரையும் போட்டு அமுக்குனீங்கன்றது கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளா ஒரு 4-5 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தனித்தனியா ஆடுவீங்கன்னு நினைச்சேன், அப்ப கூட ஆடலையே அப்படிங்கிற மாதிரி ஜாலியா முடிச்சு விட்டாப்ல. ஒரு 4-5 பேர் அவுட் ஆகிறதுக்கு அப்புறம் எல்லாம் உஷாரா ஆடுவீங்க, தனித்தனியா ஆடுவாங்கன்னு நினைச்சேன். அடுத்த வினோத் வந்து விக்கல்ஸ் விக்ரம் இந்த மாதிரி பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றது விட்டு எந்த மாதிரின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்னு வந்துட்டா மட்டும் விஜய் சேதுபதிக்கு என்னதான் ஆனந்தம் தெரியல, உடனே வச்சு செய்ய ஆரம்பிச்சிடறாப்ல. உடனே வினோத் வந்து இல்ல இந்த டாஸ்க்ல வந்து எஃப்ஜே ஆதரை தூக்கி வச்சிருக்கும் போது விக்கல்ஸ் விக்ரம் காலை பிடிச்சி இழுத்தாப்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூ எடுத்து வந்தாப்ல. ஏன்னா அந்த இஷ்யூவை வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் கூட பண்ணல, விக்கல்ஸ் விக்ரமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்ல நம்மள வச்சு செய்வாருன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் சேதுபதி அதை டச் கூட பண்ணாம போயிட்டார் இல்லையா, அந்த மேட்டரை இழுத்து விட்டாப்ல. அடுத்தா வந்து சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் சொந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் பேசுற மாதிரிலாம் தெரியல, விக்கல்ஸ் விக்ரம் எடுத்து கொடுக்குற எல்லா டைலாக்கையும் தான் அந்த புள்ள பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அதையுமே போட்டு விட்டாப்ல. அவங்களுடைய ஹோனா வந்து எதுவுமே யோசிச்சு பேசி எதுவுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. அப்புறமா விஜய் சேதுபதி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அந்த நாமினேஷன் அப்ப விக்ரம் திவ்யாவை பத்தி எக்கச்சக்கமான வார்த்தை எடுத்து கொட்டிருப்பார் இல்லையா, ஃப்ராடு கோலை அதுக்கப்புறம் ஈகோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. இவ்வளவு தூரம் கடுமையான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. வழக்கமாவே விக்கல்ஸ் விக்ரம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டார்னா சரி ரைட் ஏதோ நம்மள அடிக்க போறாரு போல இருக்கு, உடனே மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாப்ல. ஆனா இந்த வாட்டி நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா அந்த நாமினேஷன் அப்ப பேசும்போதே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் இப்படி தான் பேசுவேன், யாரும் என்ன தடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாப்ல. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண விக்கல்ஸ் விக்ரம் இந்த விஷயத்தை எப்படி கடைசி வரைக்கும் சரி நம்பினாரு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஈவன் வந்து கமருதீன் ஃப்ராடுங்கிற ஒரு வார்த்தையை விடும்போது கூட அந்த ஃப்ராடு வார்த்தையை சமாளிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு அரோரா கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் பேசினதெல்லாம் கூட பார்க்க தானே செஞ்சோம். இப்பயுமே வந்து நான் போயிட்டு திவ்யா கிட்ட பேச செஞ்சேன் சார், பட் அவங்க வந்து உச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க, அதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன். என் ஒய்ஃபை பத்தி அவங்க தப்பா பேசல, என்னையும் சுபிக்ஷாவையும் தப்பாலாம் அவங்க எதுவும் பேசல, இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன். பட் இருந்தாலுமே அவங்க வந்து எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, அதனால தான் நான் பேசினேன், அது கரெக்ட் தான்ற மாதிரி தான் இப்பயும் பேசிட்டு இருக்காப்ல. கருத்தை வச்சா அது விட்டுட்டு போயிடுறாங்கனால கோலை அப்படின்னு சொன்னேன். அப்ப விஜய் சேதுபதி ஒவ்வொரு வார்த்தைக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க காரணத்தை எடுத்து சொல்லிட்டா நீங்க விட்ட வார்த்தைலாம் கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்க தப்புனா சொல்லுங்க சார் நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. நீங்க சொல்றதுனால சரியாயிடுமா சார்? இல்ல சார் தப்புனா நீங்க சொல்லுங்க சார் நான் திருத்திக்கிறேன் சார். அண்ட் இதை பத்தி திவ்யா கிட்ட கேட்கும்போது திவ்யா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல சாண்ட்ராக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த சீக்ரெட் டாஸ்க்ல விக்கல்ஸ் விக்ரம் மேனேஜரா இருக்கும்போது அவரை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்காக சில வேலைகள் வந்து பண்ணிருப்பாங்க. அதனால ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் பயங்கரமா எமோஷன் ஆயிருப்பாப்ல. ஈவன் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த மனுஷனுக்கு கோவம் இருக்க தான் செஞ்சிச்சு, அப்பயும் எமோஷன் ஆயிருப்பாப்ல. அந்த எஃபெக்ட் அந்த மனுஷனுக்கு இப்பயும் இருக்க தான் செய்யுது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் அன்னைக்கு பேசும்போது கூட இடுப்பு
இடுப்பை ஆட்டி ஆட்டி பேசிட்டு இடுப்பு அப்படிதான் ஆடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழக்கமா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே திவ்யா மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குற்றச்சாட்டு எடுத்து போங்க விக்ரம் மேலே சொல்றாங்க. நம்ம ஒன்று பேச வந்தா பேசதே கேட்க மாட்டாங்க சார், உடனே போயிடுறாரு சார். அண்ட் இந்த மாதிரி பேசும்போது நான் போகும்போது முதுகு காட்டு போறா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு சார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து திவ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வழக்கமாவே திவ்யா வந்து கொஞ்சம் ஷார்ட்டா பேசக்கூடிய ஆள் தானே, அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா பேசி முடிச்ச உடனே விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, உங்க வைஃபை பத்தி பேசல அப்படிங்கிறத நீங்களே தான் சொல்றீங்க, என் வைஃபை பத்தி ஏன் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ட்ரிகர் ஆகி கத்துறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இவ்வளவு வார்த்தைகள் இதனால யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லையா, இதெல்லாம் மோசமான வார்த்தைகள்ன்றது உங்களுக்கே தெரியலையா, இதுக்கு முன்னாடி ஆதரவு தூக்கி வச்சிருக்கும் போது காலை பிடிச்சி இழுத்தீங்க, அது தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணீங்க. அதுக்கப்புறமா அந்த தரண்டாஸ்ல கூட விக்கல் ஸ்பீக்கர் வந்து சுபிக்ஷா கிட்ட அண்ணன் கிட்ட வராதமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுபிக்ஷா விட்டு கொடுத்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க. தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஏன் அதை தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவரே முடிச்சு விட்டாப்ல. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கல் ஸ்பீக்கர் இப்ப வரைக்குமே அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, அதுதான் விஷயம். ஆனா அதை அவர் அட்ரஸ் பண்ணாம விட்டாப்ல. உங்க கருத்தை கூட வச்சிருப்பீங்க, சண்டை போட்டு ஆனா வார்த்தை விட்டுருக்க மாட்டீங்கல்ல. இப்ப கூட விக்கல் ஸ்பீக்கரும் அவர் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் மாத்திக்கூடிய ஆள் தான். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் பேச போனாலே சுத்த விடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அதே மறுபடியும் சொல்லி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாப்ல. கடைசியா விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, இங்க பார்ப்பா ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசலாம், பட் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல, எல்லாம் மீறி போகும்போது அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சு விட்டாப்ல. நீங்க உங்களை மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட அப்படி வார்த்தைகள் வந்திருக்காதுன்னு சொல்ல. அப்புறமா எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாமான்னு சொல்லி கேட்டாப்புல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வின்றாப்புல. எத்தனை கேள்வி, அதாவது சண்டே எபிசோட ஓட்டுறதுக்கு நீங்க படுற பாடு இருக்கு பாருங்க, அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இவர் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது, பொட்டி வச்சாங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம்னா யாருன்னு சொல்லி கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே விக்ரம் பேர் தான் வந்து சொன்னாங்க. ஈவன் சபரியுமே விக்ரம் பேர் தான் சொன்னாப்புல, எமோஷனலா ரொம்ப டேமேஜ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சாண்ட்ரா வந்து வினோத் பேரை வந்து சொன்னாங்க, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திவ்யா வந்து காரணம் சொல்லட்டுமா, நாங்க அம்மா நீ காரணம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவோமா, அதனால பேரை மட்டும் சொல்லணும்னே அரோரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரோரா வந்து விக்ரம் பேரை சொல்றாங்க, விக்ரம் வந்து அரோரா பேரை வந்து சொல்றாப்ல, சுபிக்ஷாவுமே விக்ரம் பேர் தான் சொல்றாங்க, அண்ட் கடைசியா வினோத்துமே விக்ரம் பேர் தான் சொல்றாப்ல. அண்ட் மேக்ஸிமம் இதுல என்ன சொல்றாங்கன்னா, விக்ரமுக்கு வந்து எமோஷனல் ரொம்ப டவுன் ஆயிட்டு, அந்த எமோஷனலா எப்போ டவுன் ஆனாருன்னா கனி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மொத்த ஓபியுமே அந்த மனுஷன் இழந்த மாதிரி இருக்காரு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மோட்டிவேஷன் அவருக்கு இல்லாததுனால அவர் பணத்தை எடுத்துட்டு வழியா சந்தோஷமா வீட்ல இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே கம்ப்ளீட் பண்ணி 13th வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து உட்கார்ந்திருக்காங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஃபயரா இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல அப்படிப்பட்ட ஒரு ஃபீலே வரல அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆடியன்ஸ் ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியுமே ஃபீல் பண்றாரு போல இருக்கு. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலே வரல அப்படிங்கிறது அந்த மனுஷன் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாப்ல. சீசன்ல எப்பயோ பத்திக்கும் கப்பு நோக்கி, இந்த சீசன்ல யாருக்குமே அந்த என்ன இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா சரி ரைட் வாங்க எவிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்டை எடுத்தாப்ல. உடனே ஆடியன்ஸ் சைடுல இருந்து நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கத்தன உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளிக்க போனாப்ல. அதை பார்த்து உள்ள வந்து அரோரா சுபிக்ஷா ரெண்டு பேரும் ஏய் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து வந்தாங்க. அப்பவே சுபிக்ஷாவுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இல்ல நான் வந்து பிராங்க் பண்ணேன், கார்டை காமிக்கிறேன்னு சொல்லி எடுத்து காமிச்சா அதுல சுபிக்ஷாவுடைய பேர் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே சுபிக்ஷா பயங்கரமா எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஏங்கி அழுக ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா அந்த மாதிரி ஏங்கி அழுகும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா குறிப்பா முக்கியமா தைரியம் சொன்ன ஆள் யார் தெரியுமா, நம்ம சாண்ட்ரா. அது குறிப்பா சுபிக்ஷாவுடைய எவிக்ஷனுக்கு ஹவுஸ்மேட் சைடுல இருந்து பயங்கரமான ரியாக்ஷன்லாம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா அந்த அளவுக்குலாம் பெருசா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு எல்லாரும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த வாரம் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்கன்னா சுபிக்ஷா தான் போவாங்க அப்படின்னு. உள்ள நல்லா பெஸ்டா பண்ணிருக்கேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாவே இருந்தாலும் அந்த பிக் பாஸ் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏன் நிறைய பேர் பயப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ள போனா கெட்ட பேர் வந்துருமோ, நெகட்டிவிட்டி அதிகமாயிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் அந்த மாதிரி சுபிக்ஷாக்கு ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுபிக்ஷாக்கு பயங்கரமான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லைனா கூட நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காம அந்த புள்ள வெளியே வந்திருக்கு, அதுவும் 90 டேஸ் இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். பெஸ்ட் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலயுமே. அண்ட் சுபிக்ஷா பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து வினோத் வந்து ஷேர் பண்ணாப்ல. ஒரு நாள் நைட் வந்து சுபிக்ஷா பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்களா. அப்ப வினோத் வந்து என்ன யோசிச்சுட்டு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வெளியே போய் என் தம்பி எப்படி செட்டில் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, 24 வயசு தான் ஆகுது, இந்த சின்ன பிள்ளைக்கு இந்த வயசுலயே வந்துட்டு ஃபேமிலி பத்தின அக்கறை எவ்வளவு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த புள்ள யோசிச்சதை விட ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. என் தம்பி எப்படி செட்டில் பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு ஒரு வாரம் சொல்லும்போது அதை நான் நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறேன். அண்ட் குறிப்பா இதுக்கு முன்னாடி எவிக்டான கண்டஸ்டன்ஸ் கிட்ட பிக் பாஸ் இவ்வளவு நேரம் பேசியிருக்காரான்னு தெரியல, பட் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணாமே விட்டுருக்கலாம். பட் சுபிக்ஷா கிட்ட ரொம்ப நேரம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் பேசிட்டு இருந்தாப்ல. இது உங்களுடைய வெற்றி தான், உங்களோட வெற்றி மட்டும்
கிடையாது, உங்க சமுதாயத்தின் வெற்றி, உங்க சமூகத்துடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்புல. வெளியே போயிட்டு இந்த பீட் பாக்ஸிங்லாம் விட்டுறாதீங்க, அதெல்லாம் கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பீட் பாக்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டே தான் வந்து வெளியவே போனாங்க. அங்கேருந்து நேராக ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்டா மக்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதிரைக்கும் சுபிக்ஷாக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் நினைக்கிறேன். வெளியே வந்தோடனே ஏன் வெளியே எடுத்தீங்க, நீங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற ஆதிரை எங்க நன்றிங்க, இவ்வளவு நாள் உள்ள வச்சதுக்கே நன்றி அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியுமே வந்து பாராட்டினாப்புல, நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள வந்து கத்துக்கிட்டீங்க, டிக்கெட் டு ஃபினாலே வரைக்குமே உங்க எஃபோர்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சுபிக்ஷாவுடைய பயண வீடியோ வந்து போட்டு விட்டாங்க. ஒன்ஸ் அந்த பயண வீடியோ முடிஞ்ச உடனே நேராக உள்ள போயிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள போனாங்க. சுபிக்ஷா எல்லாருக்கும் பாய் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்குலாம் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா இந்த டிக்கெட் ஃபினாலே இன்னும் முடிக்கல இல்லையா, அந்த டாஸ்க் எப்படி ஆடணும்ன்றது பிக் பாஸ் உங்களை வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்த வாரம் பொட்டி டாஸ்க் வேற, கொஞ்சம் சுயமா யோசிச்சு விளையாடுகடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி நான் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராங்க் ஒன்று சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு சுபிக்ஷாவை அனுப்பும்போது கூட பீட் பாக்ஸிங் பண்ணிட்டே போமா அப்படிங்கிற மாதிரி பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு தான் சுபிக்ஷா வெளியே போனாங்க. சுபிக்ஷா இந்த வீட்டில் யார் கூட பயங்கர க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட தானே பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. ஆனால் கனி வீட்டை விட்டு வெளியே போகும்போது விக்ரம் பயங்கர எமோஷன் ஆகி பேசினாப்புல. பட் சுபிக்ஷா வெளியே போகும்போது அந்த அளவுக்கு ஒரு எமோஷன் இருந்துச்சா சொல்லி பார்த்தா அதுவுமே இல்லை. வெளியே போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபீல் கூட பண்ண மாதிரி தெரியல. வினோத் தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்புல. வினோத் வந்து எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர்ல சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட விக்ரம் இன்னும் அந்த மேட்டரை விட்டே வெளியே வரல போல இருக்கு. இன்னுமே அவர் பண்ணது கரெக்ட் தான்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காப்புல. அதாவது திவ்யாவை மேல நான் விட்ட வார்த்தைகள் தவறாவே இருந்துட்டு போட்டுமே, பட் இருந்தாலும் அவங்க உச்சு சொல்லத்தர செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்புல. கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு வினோத் இந்த வாட்டி எடுத்து புரிய வச்சாப்புல. வழக்கமா இந்த வீட்டில் மற்றவங்களுக்கு புரியாது, விக்ரம் வந்து எடுத்து புரிய வைப்பாப்புல. இந்த வாட்டி அப்படியே ஆப்போசிட்டா வினோத் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதாவது என்னவா வேணா இருந்துட்டு போட்டுமே, நீ யூஸ் பண்ண வார்த்தைகள் இருக்குல்ல ஃப்ராடுன்னு அடுத்தவங்களை பார்த்து நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்டா கூட அவங்க பண்ணது எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாரு. பட் வினோத் வந்து கடைசியில் என்னவா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஷோல, இவ்வளவு பெரிய மக்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோல இப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்றது தப்பு. கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பண்ணது சரின்ற மாதிரி ஆயிருமா, அது எப்படி ஆகும்? அதே மாதிரி தான் நீயும் பண்ணது, யார் பண்ணது தப்புனாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சாப்புல. கூடாது அதெல்லாம் ஓகே தான், அதுதான் தப்பு, அதனால தான் அது அப்படியே முடிஞ்சிச்சு. அந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அண்ட் டிக்கெட் ஃபினாலே வின்னர் வந்து அரோரா தான் அப்படிங்கிறதுனால அரோராக ஒரு கிராண்டான ஸ்டேஜே வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் உங்களுக்கு டிக்கெட் வந்து நீங்களே போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்க போறதுக்குள்ள அங்கேருந்து விஜய் சேதுபதியே வந்துட்டாப்புல. கடத்துல அவர் கையால தான் அந்த டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டே வந்து கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாருன்னு சொல்லி பார்த்தா நான் வீட்டுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாப்புல. இதனடா இது வழக்கமா வந்து ஃபைனல்ஸ் அன்னைக்கு தானே உள்ள வருவாங்க, அப்போ தானே பயங்கர ஸ்பெஷலா இருக்கும். இப்போ வந்து நேரா பார்த்தது அரோரா தான். ஏன்னா டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பக்கத்துல இருந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட் இருந்தா பரவாயில்ல. திடீர்னு உள்ள வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சிருக்காரு, இதனடா இதுன்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அந்த உள்ள வந்து உங்க அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாப்புல. அப்போ கூட விக்ரம் வந்து என்னுடைய ஹானஸ்டி தான் சார், ஏன்னா வெளியே இருக்கும்போது அதனால பயங்கர கான்சிக்வன்சஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதியை சொல்லிட்டாப்ல, இங்க பாருங்க நம்மளுடைய ஹானஸ்டியை வந்து அடுத்தவங்க தான் சொல்லணும், நம்மளே சொல்லிக்க கூடாது அப்படின்னு. பெர்ஃபெக்ஷன் இல்ல சரியானது அப்படிங்கிறது இன்னொருத்தர் அவர் மனசுல வரைஞ்சிருக்கிற ஓவியம். அந்த விஜய் சேதுபதி எல்லாத்தையும் பேசிட்டு வெளியே போகும்போது அரோராவே வாய் விட்டு ப்ரௌட் ஆஃப் யூ அரோரா அப்படிங்கிற மாதிரி ஒரே வாட்டி சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ப்ரௌட் ஆஃப் யூ கனி, ப்ரௌட் ஆஃப் யூ சுபிக்ஷாக்கெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தும் ப்ரௌட் ஆஃப் யூ அரோரான்றதை வாய் விட்டு கேட்கிறியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மனுஷனும் சொல்லிட்டு தான் வந்து கிளம்பினாப்ல. அநேகமா டாப் 5ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அரோரா இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரௌட் ஆஃப் யூ வார்த்தைக்கான எஃபெக்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். I'm really proud of you. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோட் அளவுக்கு இன்னைக்கு எபிசோட்ல வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அது நேற்று நடந்துருச்சு அப்படின்னோடனே சரி ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேள்வி எடுத்து வந்து அந்த கேள்வியை கேட்டுட்டு அண்ட் ஒரே ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்ரமுக்கும் திவ்யாக்கும் அந்த கேப்டன்சி அப்போ விட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூ மட்டுமே அட்ரஸ் பண்ணி முடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை மீறி பார்த்தா சுபிக்ஷாவுடைய எவிக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம அரோராவுடைய டிக்கெட் ஃபினாலே அந்த கார்டை கொடுத்துட்டு இன்னைக்கு எபிசோடே வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் சுபிக்ஷா எவிக்ஷனுக்கு அப்புறமா யார் எவிக்டாய் வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வாரமே சாண்ட்ரா தான் எவிக்டாய் வெளியே போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் சாண்ட்ராக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்து அது மூலமா 2 பேர் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால சாண்ட்ராவை இன்னுமே பதுக்கி தான் வச்சிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா எவிக் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது வந்து சாண்ட்ரா தான் போவாங்க. ஸோ டாப் 5ல மீதி 5 பேர் இருப்பாங்க.
வைப்பாங்க. 5 பேரை வச்சு இதில் யாருக்கு வந்து வின்னர் கொடுக்க போகிறாங்க, யாருக்கு வந்து ரன்னர் கொடுக்க போகிறாங்க, யாருக்கு வந்து செகண்ட் ரன்னர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கான்ஃபிடண்ட்டாக இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்ம சொல்லவே முடியல. அப்படி இருக்கிற ஒரே ஒரு சீசன் இதுதான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பொட்டி டாஸ்க் வந்துடும். ஸோ பொட்டி எடுத்துட்டு யாரும் வெளியே போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி சாண்ட்ரா எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இந்த சீசன்லேயே மோஸ்ட் லக்கியஸ்டான ஒரு பர்சன்னா அது சாண்ட்ரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அந்த பொட்டியை யாரை எடுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ண போறா என்ன எதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா பொட்டி எடுத்துட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கல. பொட்டி எடுத்து வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துடணும், பட் இந்த டைமிங்குள்ளே வந்துடணும், வராட்ட தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் புதுசாக கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு சேர்ந்துடும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சேர்ந்து பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.